இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to be a blessing. வசனம் ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் சந்ததிகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பேர், நம்ம அப்பா பேர்லாம் சொன்னால் ஒரு பெரிய தயவு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆசீர்வாதமாக இந்த பூமியில் இருந்ததுனால பாருங்கள், அவங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தனி மரியாதை மதிப்புலாம் கிடைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் வெட்டி சிறந்தார் இல்லையா. ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற சாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து விட்டார் இல்லையா. ஆதியாகமம் 3:15 பார்க்குறோம்ல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்போ ஆதாம் மூலியமாக வந்த பாவம் விழுந்துப்பட்ட பூமியில் சாபம் வந்தது பாருங்கள். இன்றைக்கு அந்த பாவம் சாபம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவன் தலையை நசுக்கி விட்டார், அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டார். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் மூலியமாய் இஸ்ரேலுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு கூட அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்குது. இப்படி நான் கலாத்தியர் 3:14 பார்க்குறோம்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாகிய நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம் இல்லையா. பாருங்க, கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி யாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிப்போம். இந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 காரியங்கள் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்கள், ஒரு காரியம் ஃபஸ்ட்டு பெருக்கம் இல்லையா. நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம கையின் கிரியைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவதாக ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லையா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இது டைரக்டாகவே தேவன் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பேரை ஒருவேளை மனிதர்கள் கெடுத்திருக்கலாம் இல்லையா. அவங்க நல்லவங்களாக இருக்கணும்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டேமேஜ் பண்ணி விடுவாங்க. அதை குறித்து கவலைப்பட வேணாம் இல்லையா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான்காவதாக ஆசீர்வாதத்தின் வாயில், சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங் பார்க்கணும். ஏன்னா அது சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இல்லையா. அதாவது நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக டிவைன் ப்ரொடெக்ஷன், ஒரு தெய்வீக பாதுகாப்பு. உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவனுடன் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள், இந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கு நம்மளை யாராவது சபிக்கிறாங்களோ, ஏதாவது நம்மளை தூற்றுகிறார்களோ, அதை குறித்து நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கலை நான் ஆசீர்வதிப்பேன் இல்லையா. அப்போ நம்ம தேவன் நம் பக்கம் நிற்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவன் உன் நீதியை காக்கிறார். பாருங்கள், யாராவது நம்மை தவறாக நடத்தினாலும் சரி, நம்ம கவலைப்பட வேணாம் இல்லை. தேவன் நமக்காக நியாயம் செய்வார் இல்லையா. நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தடை பண்ணலாம் இல்லையா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அநியாயம் பண்ணலாம். ஆனாலும் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் நீதியை நான் காப்பேன் இல்லை. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உன்னோட யுத்தம் பண்ணுகளோடு நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னோட வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார் இல்லையா. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நம்ம கெடுக்கக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏழாவதாக ஒரு உலகளாவிய ஒரு ஆசீர்வாதம்னே சொல்லலாம் பாருங்கள். ஏன்னா அவர் சொல்கிறாரு, உன்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்களேன். ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம முழு உலகமும் ரட்சிக்கப்பட்டது இல்லையா.
அது மாதிரி இன்றைக்கு நாம் அவருடைய திட்டத்தில் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது பாருங்கள், நம் மூலியமாக அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய உதாரணமே யோசேப்பு சொல்லலாம் பாருங்கள். தேவன் அவனை ஆசீர்வதித்ததுனால பாருங்கள், எகிப்தின் தேசமே அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? அதனால் நம்ம எப்பவுமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக வாழாமல், நம்ம மூலியமா மற்றவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி வாழும் பொழுது தேவன் அந்த இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம விசுவாசிப்போம். நம்ம யார்? நம்ம ஆசீர்வாதம் பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் தான் பாருங்கள் எல்லாமே ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குரியது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அதை நான் சுதந்திரிக்கிறேன் என்று விசுவாசிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே அப்பா, இங்கே பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க, எங்களை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சந்ததிகளை தாண்டி செல்லுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கையின் கிரியைகள், எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசித்து ஜெயம் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.